ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவள் வீட்டில் இருந்த பெனினாள் என்பவள் இந்த அன்னாளை மிகவும் விசனப்படுத்தினவளாய் காணப்பட்டாள். அன்னாள் ரொம்ப வேதனையோடு எப்பொழுதுமே அழுது கொண்டு இருப்பாள். ஒரு நாளில் தேவ சமூகத்தில் வந்து மனங்கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். இப்படி அவள் இருதயத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய உதடு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. ஏலி வாசல் நிலையண்டையிலே சேர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துட்டு இருக்கும்போது விசாரிக்கும் போது அன்னாள் சொல்லுகிறாள், நான் என் இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றி விட்டேன் என்று. என் காரியம், நான் அவ்வளவு வேதனையில நெருக்கத்தில் இருக்கிறேன், என் இருதயத்தை நான் ஆண்டவரிடத்தில் ஊற்றி விட்டேன் என்று சொல்லும்போது ஏலியின் மூலமாய் அன்னாளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் அதே அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சில ஆண்டுகளுக்கு பிறகு எந்த இடத்திலிருந்து அன்னாள் அழுதாளோ வேதனைப்பட்டாளோ அதே இடத்துக்கு வருகிறாள். 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஏலியை பார்த்து சொல்லுகிறாள், என் ஆண்டவனை, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று சொல்லுகிறாள். இங்கே இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மனக்லேசத்துல வேதனையில மிகவும் நொறுக்கப்பட்ட நிலையில அழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணின அந்த ஸ்திரீ நான் தான் சொல்லிவிட்டு அடுத்தவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏலியின் மூலமா அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சில ஆண்டுகள் கழித்து எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டாளோ அதே இடத்துல வந்து இந்த அன்னாள் சொல்லுகிறாள். அதுதான் இந்த 27வது வசனம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, அந்த விண்ணப்பங்களை கண்ணீரோடு ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அல்லவா? அந்த வார்த்தை தான் பின் நாட்களிலே நம்முடைய சாட்சியாய், உங்களுடைய சாட்சியாய் இருக்க போகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்னாள் ஏலியின் மூலமாய் அந்த வார்த்தையை கேட்டாள். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் அப்படியே கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாட்கள் சென்று அதே இடத்துக்கு அன்னாள் வருகிறாள். வந்து சொல்லுகிறாள், எந்த வார்த்தையை அவள் காதினால் கேட்டாளோ அதை சுதந்திரித்து இப்பொழுது அதே வார்த்தையை சாட்சியாய் சொல்லுகிறாள். கர்த்தர் உங்களை கேட்க பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தைகளே உங்களுடைய சாட்சிகள். இதை மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் என்னை நோக்கி ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தை என்னுடைய சாட்சியாய் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு கர்த்தர் தந்த வசனத்தை
பிடித்து கொண்டு காத்திருங்கள், முன் செல்லுங்கள். உங்கள் காதுகளிலே கர்த்தர் கேட்க பண்ணின வார்த்தை நாளை நீங்கள் உங்கள் வாயினாலே சாட்சியாய் சொல்லும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தை தானப்பா எங்கள் சாட்சியாக மாறப்போகிறது. தகப்பனை இந்த நாளில் பேசி பலப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.